வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி உங்களுக்கு நியூ சிலபஸ் படி ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு தேங்க்யூ. இதே மாதிரி சேனல் கண்டினியூஸாக உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே எல்லா லைன் பை லைன் ஈவன் லாஸ்ட் டாபிக் வரைக்கும் ஜிகேல, அதே மாதிரி மேக்ஸில், அப்படி எல்லாத்துலேயுமே எங்களோட கைடன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட சேனலில் புதுசாக இது கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சோம். பாருங்கள், இது வாட்ஸ்அப் லிங்க், நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப்போட லிங்க்கு. இது ஒரு தனி சேனலாகவே கிரியேட் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் சேனலு. நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கேனரை. அதே மாதிரி இது ஃபேஸ்புக்கோட லிங்க்கு. இதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் எங்களோடதை ஃபாலோ பண்ணலாம். ஏன் இதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. சம்டைம்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்ட மாட்டுது, வீடியோஸ் வரமாட்டுது அப்படின்னா, நீங்கள் இந்த சேனலில் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி இதை எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லியும் நம்மளுக்கு உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்காக இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த அலகு 1ல் இந்த க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் போர்ஷன். நம்ம சேனலில் பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை மட்டும் கொடுக்கல. அதுக்கடுத்து குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, அதாவது மயங்கொலிகள், இணை எழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை அறிதல், எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கத்தோட பிடிஎஃப் லிங்க்கும் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாபிக்கு வாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், வகை அறிதல். இது எல்லாமே ஒரே டாபிக் தான். நீங்கள் தனித்தனியாகவும் படிக்கலாம், பட் கான்செப்ட் படி பார்க்கும்போது இது எல்லாமே ஒரே ஹெட்டிங் கீழே தான் வரும். வேர்ச்சொல்னா என்ன, அந்த வேர்ச்சொல்லை எப்படி வினைமுற்றாக மாற்றலாம், வினை எச்சமாக மாற்றலாம், வினையால் அணையும் பெயராக மாற்றலாம், பெயரெச்சமாக மாற்றலாம், அப்படிங்கிறதான் இந்த ஹெட்டிங். இந்த டிக் பண்ணியிருக்கையில் இந்த ஹெட்டிங் தான் இது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். பாருங்க, வேர்ச்சொல் அறிவோம். வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னா, நம்ம ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அதில் அந்த வேர்டு ஃபுல்லாகவே வேர்ச்சொல் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த வேர்டு ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் மாறி இருக்கும். அது வினை முற்றாவோ வினை எச்சமாவோ தான் ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்குள்ளே அந்த வேர்ச்சொல் அடங்கி இருக்கும். அந்த வேர்ச்சொல்லை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டாப்பிக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்னா என்ன அப்படிங்கிற ஒரு வரையறை. இதில் 2-3 வரையறை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா, இதில் எது வேணாலும் எக்ஸாமில் வரலாம். எல்லா டைப்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெயர்ச்சொல் என்பது, இது பெயர்ச்சொல் கிடையாது, வேர்ச்சொல். வேர்ச்சொல் என்பது ஒரு சொல்லில் அடிப்படையாக அமைந்துள்ள அதன் பகுதியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகுதி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பகுதினா என்ன, விகுதினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பகுதி, விகுதி, இடையில பகுபத உறுப்பிலக்கணத்தில் இது எல்லாமே வரும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை அப்படின்னு வரும். அது இப்போ தெரியணுமா அப்படின்னா இந்த டாபிக்கு அது தேவையில்லை. என்னன்னா, இந்த டெஃபினிஷன் படி வேர்ச்சொல்லுன்றது ஃபஸ்ட்டு வேர்டு பகுதியாகவும், எந்த ஒரு வேர்ட்லேயுமே கடைசி எழுத்து விகுதியாகவும் இருக்கும். ஓகேவா, அந்த முதல்ல வருது பார்த்தியா, அந்த பகுதி தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அடித்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அடித்தல்ல அடின்றது பகுதியாகவும் தல் அப்படிங்கிறது விகுதியாகவும் இருக்கும். இந்த விகுதியெல்லாம் விட்டுருங்க, நம்மளுக்கு தேவையில்லை. இந்த அடின்னு ஃபர்ஸ்ட் வருதுல அந்த பகுதி, இதுதான் வேர்ச்சொல். இதைத்தான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் டெஃபினிஷன், வேர் சொற்களுடன் ஒட்டுக்கள் சேரும்போது பல்வேறு சொற்கள் உருவாகின்றன. ஒட்டுக்கள்னா என்ன அப்படின்னா, வேர்ச்சொல் ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ
அடி அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தால் அது கூட தல் சேர்த்தா அடித்தல்னு மாறும், தான் சேர்த்தா அடித்தான்னு மாறும். ஓகேவா? தவன் அப்படின்னு சேர்த்தா அடித்தவன்னு மாறும். இப்படி வேர்ச்சொல்லோட ஒட்டுக்கள் எது எது நம்ம சேர்க்குறோமோ அதுக்கேற்றாப்புல அந்த வார்த்தை அந்த சொற்கள் வந்து மாறும். அதுதான் இன்னொரு டெஃபினிஷன். அடுத்தது, வேர்ச்சொல் என்பது மேலும் பிரிக்க இயலாத பிற சொற்கள் உருவாக காரணமான அடிப்படையான சொல். அந்த வேர்ச்சொல்லை அதுக்கு மேலே நம்ம பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. ஓகேவா? இப்போ பாருங்க, அடின்றது தான் வருது வச்சுக்கோங்க. இந்த அடியை நான் திரும்ப பிரிக்க முடியுமா? இப்போ அடித்தவன் ஒரு வார்த்தை இருக்குன்னா என்னால் அதை பிரிக்க முடியும். அடித்தவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அடின்னு ஒரு வார்த்தையாகவும் அவன் அப்படின்னு ஒரு வார்த்தையாகவும் பிரிக்கலாம். அடி கூட்டல் அவன், அடித்தவன். ஆனால் இந்த அடின்ற வேர்ச்சொல்லை நான் மேலும் பிரிக்க முடியுமா? முடியாது. ஆ கூட்டல் டி அப்படி தான் பிரிக்க முடியும். ஆ டி அப்படின்னு பிரிக்க முடியும், பிரித்தாலும் பொருள் தராது. வேர்ச்சொல் என்றைக்குமே பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. இது ஒரு டெஃபினிஷன். ஒரு சொல்லின் மூலச்சொல் தான் வேர்ச்சொல். மூலம், ஓகேவா? பேசிக்கான வார்த்தை தான் வேர்ச்சொல். அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, வேர்ச்சொல் என்பது கட்டளை சொல்லாகவே அமையும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இதவே கொஷினாக கேட்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது வேர்ச்சொல் எப்பயுமே ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டளையாவோ ஒரு ஏவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தவங்கள வந்து ஏவுற மாதிரியோ ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரியோ தான் இருக்கும். கட்டளை சொல்லாகவே அமையும். பாருங்க, அடித்தல், அதவே நான் சொல்கிறேன். அடித்தலில் அடின்றது வேர்ச்சொல். ஓகேவா? அடுத்து ஓடினான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதில் ஓடி ஓடு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அப்போ பாருங்கள், அடி ஓடு ஒருத்தரை சொல்கிற மாதிரி இருக்கும், கட்டளை இடுற மாதிரி இருக்கும். அடி, ஓடு, செய், வா, படி, அப்படி இந்த மாதிரி கட்டளை பொருளில் தான் எப்பயுமே வேர்ச்சொல் இருக்கும். நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆப்ஷனில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா அது எது கட்டளை வார்த்தையாக இருக்குது, ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை வச்சே நம்ம அதோட வேர்ச்சொல்லவே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் அடித்தல் சொன்ன மாதிரி படித்தல். படித்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னா படி, அவ்வளோதான். புரியுதா? இவ்வளோதான் வந்து வேர்ச்சொல்னா என்ன, எப்படி அந்த வேர்ச்சொல்லை வந்து எப்படியெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இது பேசிக்காகவே எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நீங்கள் அதுக்குரிய டெஃபினிஷனோடு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹெட்டிங்கில் கொடுத்தது மாதிரி ஒரு வேர்ச்சொல்லை எப்படி வினைமுற்று, வினை எச்சம், பெயரெச்சம், வினையால் அணையும் பெயராக மாற்றுறது. அப்போது மாற்றுறதுன்னு போது டைரெக்டாக நம்ம டாப்பிக்கு போயிடலாம். அது ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு 1 or 2 டைம்ஸ் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஓகே. புதுசாக வர்றவங்களுக்கு வினைமுற்றுனா என்ன, வினை எச்சம்னா என்ன, பெயரெச்சம்னா என்ன, வினையால் அணையும் பெயர்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அவங்க அந்த படி மாற்ற முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஒரு வார்த்தையை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வினைமுற்று. எல்லாமே ஈஸி தான், சின்ன சின்ன கான்செப்ட் தான், ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் மேக்ஸ் மாதிரி, அவ்வளோதான். வினைமுற்றுனா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு வினை அல்லது செயல், வினைனாலும் செயல்னாலும் ஒன்று தான், ஓகேவா? அதாவது ஒருத்தர் செய்கிற ஒரு வேலை, அது வினையோ செயலோ, வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இங்கிலீஷில், அதுதான். முற்று பெற்றதை குறிப்பது வினைமுற்று. ஓகேவா? முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ நடந்து அப்படின்னு நான் சொல்கிறேன், அது முடியலை. நடந்தான் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. புரியுதா? இதுதான் ஒரு வினை முடிஞ்சதை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் வினைமுற்று. வினை முற்று பெற்ற சொல்லாயின் அது வினைமுற்று எனப்படும், இப்படியும் சொல்லலாம். சரியா? ஒரு வினை அல்லது ஒரு செயல் முற்று பெற்ற சொல்லாயின், அது முற்று பெற்று இருந்தால் அது வினைமுற்று. புரியுது? இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. கற்றான், நின்றாள், சென்றனர், வந்தது, வந்தன. முடிஞ்சது. இப்போ பறவைகள் பறந்தன அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு வினை. அந்த பறந்தனன்றதுலேயே அந்த வினை முடிஞ்சிருச்சுன்றதை காட்டுது. இப்போ பறவைகள் பறந்து அப்படின்னு நம்ம சொல்கிறேன்,
அப்போ முடிஞ்ச மாதிரி இருக்கா ஒரு சென்டென்ஸு? கிடையாது. பறந்து அடுத்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். சரியா? அப்ப அது முற்று பெறலை. அப்போ அந்த பறந்தன அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த வினையை முடிச்சு வைக்குது. அப்போ அந்த வார்த்தை தான் வினை முற்று. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த வினை முற்றுல 2 வகை இருக்கு. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுன்றது நார்மலாக நம்ம எப்போ இதுக்கு முன்னாடி வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஒரு வினை முற்று பெற்ற சொல்லாயின் அது வினைமுற்று. ஆனால் என்னன்னா காலம் காட்டும். காலம் காட்டும். அது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃப்யூச்சர் டென்ஸா, அதாவது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமான்றதை அந்த வார்த்தையை பார்த்தாலே தெரியும். அதுதான் தெரிநிலை வினைமுற்று. ஓகேவா? அதுதான் இது ஒன்று தான் அதில் டிஃப்ரென்ஸு. தெரிநிலை வினைமுற்றுக்கும் குறிப்பு வினைமுற்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அந்த வேர்டை பார்த்த உடனே நம்மளால் அதில் காலம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், கற்றான், நின்றாள், ஓகேவா, சென்றார், வந்தது, வந்தன, இதெல்லாமே வினைமுற்று தான். ஆனால் இதில் நம்மளுக்கு எதிர்காலம்ன்றது தெரியுது. பாருங்க, கற்றான், நின்றாள், நின்றாள்னா முடிஞ்சிருச்சு, சென்றார் முடிஞ்சிருச்சு, வந்தது அப்போ இறந்த காலம்ன்றதை காட்டுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு வேர்டு சொல்கிறேன் பாருங்க. செல்வார், வருகிறார், வருகின்றார், இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இதுவும் வினை முற்று தான். செல்வார் முடிஞ்சிருச்சு ஒரு வினை ஆனால் செல்வார்னு வந்திருக்கிறத வச்சு இது எதிர்கால வினைமுற்றுன்னு தெரியும். வருகின்றார் அப்போ வந்துக்கிட்டு இருக்காரு, ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்கால வினைமுற்று. இப்படி அந்த வார்த்தையை பார்த்தாலே அது காலம் நம்மளுக்கு காட்டுது, காலத்தை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று. அதே இது குறிப்பு வினைமுற்றுனா என்னன்னா, காலம் காட்டாது, காலம் காட்டாது, பண்பை மட்டும்தான் குறிக்கும், பண்பு அல்லது குணத்தை மட்டும்தான் குறிக்கும். அதுதான் என்னதுன்னா குறிப்பு வினைமுற்று. பண்பு அல்லது குணம் அந்த மாதிரி வர்ற ஒரு விஷயம்தான் குறிப்பு, குறிப்பால் சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அவன் நல்லன், அவள் நல்லல், அவர்கள் நல்லர், அவர் நல்லர், அது நன்று, நல்ல. அப்போ அவர் நல்லவர் எப்போ, முன்னாடியா இப்பையா, எதுவுமே அது காட்டலை. ஓகேவா? அவங்க நல்லவங்க, அவ்வளோதான். அது நன்று, அது நல்லது, அப்போ நல்லது, இப்போ நல்லது, இனிமேல் நல்லது, அப்படி எதுவுமே இதில் மென்ஷன் ஆகலை. பார்த்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி வர்றது என்னன்னா குறிப்பு வினைமுற்று. இவ்வளோதான். வினைமுற்றுனா என்ன? ஒரு வார்த்தை ஒரு செயல் முடிவடைஞ்சதை குறிக்கிறது வினைமுற்று. அதில் காலத்தை காட்டி வந்தால் தெரிநிலை வினைமுற்று, காலம் காட்டாமல் பண்பை மட்டும் உணர்த்தி வந்தால் அது குறிப்பு வினைமுற்று. அவ்வளோதான். அடுத்தது வினை எச்சம். வினை எச்சமும் அதே மாதிரி தான், தெரிநிலை குறிப்புன்னு 2 இருக்கும். அதுக்கு முன்னாடி வினை எச்சம்னா என்னன்னு பார்த்தரலாம். எச்சம் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம் நம்ம? மீதம். ஓகேவா? வினை கூட்டல் எச்சம். எச்சம்னா பின்னாடி ஒரு தொக்கி நிற்கிது, பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏதோ பேலன்ஸ், மீதம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் எச்சம் சொல்லுவோம். அப்போ ஒரு வினை ஏதோ ஒரு வினை வார்த்தை எச்சமாக ஒரு வேர்டில் வந்துச்சுன்னா அதுதான் வினை எச்சம். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது நல்லா புரியும். இப்போ முதல்ல டெஃபினிஷன் பாருங்கள். வினை எச்சம் என்பது ஒரு வினை முற்றினை ஏற்று முடிவு பெறும் எச்ச வினை சொல் ஆகும். ஒரு வினை முற்றை எடுத்து ஒரு வினை வார்த்தையே எச்சமாக முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏன் அப்போ நம்ம எக்ஸாம்பிளில் நான் சொல்கிற மாதிரியே படிச்சுட்டு போயிடலாம்ல. நான் டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியணும், அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது,
அப்படின்னு மட்டும் கொடுத்துட்றாங்க. இப்போது இதுக்கு அடுத்து எந்த வார்த்தையை போட்டு ஃபில் பண்ணால் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுன்றதை நீங்கள் பார்க்கணும். எப்பயுமே வினையெச்சம் பெயரெச்சம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும்ப்பா. சும்மா நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக படிச்சுட்டு போவீங்க. ஊன்னு முடிஞ்சா அது வினையெச்சம், ஆன்னு முடிச்சா பெயரெச்சம் அப்படின்னு. அது எல்லா இடத்துலையும் கை கொடுக்காது, நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் வந்துடும். நீங்கள் புரிஞ்சுவாங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இந்த வினையெச்சம். இப்போ வந்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வந்து வினையெச்சமா பெயரெச்சமா நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த வந்துக்கு அப்புறம் எந்த வார்த்தை போட்டால் நான் சென்டென்ஸாக கம்ப்ளீட் பண்ண முடியும்னு பாருங்க. இப்போ வந்து போனான், வந்து சொன்னான், வந்து கொடுப்பான், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஏதோ ஒன்று. இப்போ வந்துன்ட்டா அடுத்து என்ன சொல்ல முடியும்? அவன் வந்து போனாங்கப்பா, வந்து சொன்னாங்கப்பா, வந்து கொடுத்தாங்க, இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த போனான், சொன்னான், கொடுத்தான்ற வார்த்தைகளை போட்டால் மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது எல்லாமே என்ன வார்த்தைகள்? வினை. ஒரு வினைச்சொல் போட்டால் தான் இந்த வார்த்தை கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் அந்த வினைச்சொல் இங்கே கொடுக்காம இன்கம்ப்ளீட்டாக இந்த வெறும் வந்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வினை வந்து எச்சமாயிருக்கு. எச்சம்னா இந்த இடத்துல மிச்சமாக தொங்கி நிற்கிது. ஒரு வினை வார்த்தை இங்கே தொக்கி நிற்கிது அப்படிங்கிறது தான் வினை எச்சம். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த வந்துன்ற இடத்துல நான் பெயர் சொல் போட்டு பார்க்குறேன். இது பெயரெச்சமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். பாருங்கள், வந்துன்னு போட்டு இந்த இடத்துல ஒரு பெயரெச்சம் வார்த்தையை நான் போடுறேன். அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக வருதான்னு நீங்கள் பாருங்கள். வந்து மீனா அப்படின்னு நான் சொல்கிறேன். வந்து ஒரு பொருள் ஏதாவது சொல்கிறேன், பறவைன்னு சொல்கிறேன். வந்து மேஜை. இப்போது இதுக்கு ஏதாவது வந்து மீனா, வந்து பறவை, வந்து மேஜைன்னா ஏதாவது மீனிங் வருதா? பெயர் சொல் நான் போட்டு பார்க்கும்போது இந்த வேர்டு கம்ப்ளீட் ஆகலை. அப்போது ஒரு வினைச்சொல் தான் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. இப்போ இது வினை எச்சம். வினை வார்த்தை அந்த இடத்துல எச்சமாக நிற்கிது அப்படின்றது தான் அதோட மீனிங். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே எக்ஸாம்பிளே பாருங்கள். படித்து அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. மெல்ல அப்படின்னு மட்டும் கொடுப்பாங்க. இல்லை மெல்ல நடந்தான்னு இருக்கட்டும், படித்து வந்தான்னு இருக்கட்டும். இந்த கடைசி வேர்டு தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வேர்டை பார்க்கக்கூடாது. படித்து வந்தான், படித்து சொன்னான், படித்து காண்பித்தான். அப்போ ஒரு வினை தான் அதை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுது இந்த சென்டென்ஸை. அப்போ இது வினையெச்சம். மெல்ல பாடினான், மெல்ல நடந்தான், மெல்ல உரையாடினான். அப்போ வினையெச்சம் தான், வினைச்சொல் தான் அதை கம்ப்ளீட் பண்ணுது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இதே பெயர் சொல் வந்து கம்ப்ளீட் பண்ணால் பெயரெச்சம், அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ இதில் பாருங்கள், தெரிநிலை வினையெச்சம். அதுக்கு முன்னாடி ஒன்று, இதுக்கப்புறமும் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக அவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு இது. ஓகேவா? இது எல்லா இடத்துலையும் இல்லை, 99% இப்படி வரும். வினையெச்ச சொற்கள் பொதுவாக ஈ அல்லது உ ஆகிய ஓசைகளை கொண்டு முடியும். ஒன்று ஈ அப்படின்னு முடியும், இல்லை ஊன்னு முடியும். ஓகேவா? படித்து, ஓகேவா, படித்து அப்படின்னா ஊ வரலையே அப்படின்னாதீங்க. இந்த தூன்றது வந்து இத்து ப்ளஸ் ஊன்றது தான் தூ. அந்த ஊன்னு முடியுதுல்ல, ஓகேவா? அதனால் படித்து. ஓடி வந்தான். இப்போ ஓடி அப்படின்றது வந்து என்னது? ஓடி வந்தான். ஓடி அப்படிங்கிறது வந்து வினையெச்சம். அப்போ டி வந்து இட்டு ப்ளஸ் இ. இப்போ ஈன்னு முடியுதா? அதுதான் பாருங்க. மெல்ல நடந்தான்ற இடத்துல இது செட் ஆகலை. மெல்லன்ற இடத்துல ஆ வருது. ஓகேவா? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பின்னாடி வர்ற வார்த்தையை பொறுத்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணும்போது இன்னும் ஆன்சர் வந்து அக்யூரேட்டாக 100% இருக்கும். பட் ஒருவேளை ஒன் வேர்டில் டைரெக்டாகவே வினையெச்ச சொற்கள் பொதுவாக டேஸ் டேஸ் ஆகிய ஓசைகளை கொண்டு முடியும் அப்படி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் அது இ உ அப்படி தான் முடியும். அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதுலேயும் 2 வகை. தெரிநிலை குறிப்பு. தெரிநிலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே கான்செப்ட் தான். ஒரு வினையெச்ச தொடரில் காலத்தையும் செயலையும் உணர்த்தி நின்று ஒரு வினைமுற்றினை கொண்டு முடிவுறும் எச்ச வினைச்சொல் தெரிநிலை வினையெச்சம். காலம் செயலும் காட்டும். படித்து தேறினான், படித்து எழுதினான். இப்போ படித்து அப்படின்னா படித்து
வருவான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எது வருதோ, அப்போ வருவான்னு வந்தால் எதிர்காலத்தை குறிக்குது. படித்து தேறினான்னு இருந்தால் படித்து முடிச்சுட்டான், ஓகேவா, பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. இப்படி ஏதோ ஒரு காலம் காட்டுறதுனால இது தெரிநிலை வினையெச்சம். அடுத்தது குறிப்பு வினையெச்சம். காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் வர்றது தான் வந்து குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படி இருக்கும்னா, காலம் அந்த வேர்டை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. எடுத்துக்காட்டு, மெல்ல நடந்தான். மெல்ல அப்படிங்கிறது ஒரு பண்பை மட்டும்தான் குறிக்குது. இதே மாதிரி பண்பவோ குணத்தவோ குறிச்சிச்சுன்னா அது குறிப்பு பெயரெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு சொல்லியிருக்கோம். மெல்ல மெல்ல நடந்தான், ஓகேவா. மெல்லன்றதை மட்டும் தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அந்த மெல்லன்ற வார்த்தையை வச்சு நம்ம அது ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸானே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இது வந்து குறிப்பு வினையெச்சம். அடுத்தது பாருங்க, பெயரெச்சம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஒரு வேர்டுக்கு பின்னாடி பெயர் சொல் வந்து அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அது பெயரெச்சம். இங்கே பெயரெச்சம் என்பது பெயர் சொல்லை ஏற்று முடிவு பெறும் எச்ச வினைச்சொல் ஆகும். பெயர் சொல்லை ஏற்றுக்கிறதுனால அந்த வேர்டு கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி அந்த பெயர் சொல் இல்லாமல் வர்ற எச்சம் தான் பெயர் எச்சம். பெயர் எச்சம் பெயர் கூட்டல் எச்சம், ஓகேவா. ஒரு பெயர் சொல் அங்கே எச்சமாக இருக்குது, வராமல் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. வினை முற்றி நில்லாமல் எஞ்சி நிற்பது எச்சம் எனப்படும். ஏதோ ஒன்று வினை நடந்து அது முடியாமல் பின்னாடி ஒரு வேர்டுக்காக வெயிட் பண்ணி அந்த இன்கம்ப்ளீட்டாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் எச்சம். முற்று பெறாத வினைச்சொல் ஒரு பெயரை கொண்டு முடியுமானால் அது பெயர் சொல். ஒரு வினை நடந்திருக்கு, ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வர வேண்டியது வராமல் நிற்கிது அப்படின்னா அதுதான் பெயர் எச்சம் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, படித்த பையன் என்னும் சொற்றொடரில் படித்த என்னும் சொல் முற்று பெறவில்லை. இதில் படித்தன்னு மட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ படித்த பையன் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, இதில் படித்தன்னு மட்டும் கொடுத்தா பாருங்க, படித்த அப்படின்னு மட்டும் ஒரு இது கொடுத்துட்றாங்க. இது வினையெச்சமா பெயரெச்சமான்னு கேட்பாங்க, ஓகேவா. அப்போ என்னன்னா, படித்தக்கு அப்புறம் எந்த வேர்டு போட்டால் நான் கம்ப்ளீட் ஆகும்? படித்த ஓடினான், படித்த வருவான், படித்த செய்வான், ஏதாவது கம்ப்ளீட்டாக இருக்கா? வினைச்சொல் போட்டால் இது கம்ப்ளீட் ஆகலை. படித்த பையன், படித்த மாணவன், படித்த பெண், படித்த ஆசிரியர், இப்படி ஏதாவது ஒரு பெயர் சொல்ல நாம் போடும்போது தான் இந்த படித்தன்ற வார்த்தை கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது பெயர் எச்சம். வினையெச்சம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான். வினையை கொண்டு முடிஞ்சால் அது வினையெச்சம், பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சம். பையன், இங்கே பாருங்க, படித்த பையன் என்னும் சொற்றொடரில் படித்த என்னும் சொல் முற்று பெறவில்லை. வெறும் படித்தன்னு இருந்தால் அது வேர்டு வந்து கம்ப்ளீட் ஆகலை. பையன் என்ற பெயர் சொல்லை சேர்த்தால் மட்டுமே படித்த பையன் என்று முற்று பெறுகிறது. ஆதலின் படித்த என்பது பெயரெச்சம். படித்த என்ற சொல்லோடு பையன் என்னும் பெயர் எஞ்சி உள்ளது. அந்த பையன்ற வார்த்தை பின்னாடி மிச்சமாக நிற்கிது, அதுதான் எச்சம். இதுலேயும் அதே மாதிரி தான் தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் ரெண்டு இருக்குது. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். காலம் காட்டி காலத்தையும் செயலையும் உணர்த்தினா அது வந்து தெரிநிலை பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம்னா காலம் காட்டாது, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், அங்கே எப்படி நம்ம ஊ சொன்னோமோ அதே மாதிரி இங்கேயும் அகர ஓசையையோ அல்லது என்னும் ஓசையையோ கொண்டு முடியும். பெயரெச்சம்னாலே படித்த தனா என்னது, இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரியுதா, இத்து கூட்டல் ஆ அப்படின்னு ஆன்ற வார்த்தையை கொண்டு முடியும், அல்லது அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு முடியும். இப்படி முடிஞ்சா அது பெயரெச்சம்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டுபிடிக்க முடியல, ஒரு சில வேர்டுக்கு வந்து அந்த வேர்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஹிண்ட்டை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, தெரிநிலை பெயரெச்சம் காலத்தையும் செயலையும் உணர்த்தி நின்று அறுவகை பொருட்களில் ஒன்றினை கொண்டு முடியும் எச்ச வினைச்சொல். பொருள்னாலே பெயர் சொல் வந்து 6 வகை இருக்குது, ஓகேவா. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர்னு சொல்கிறோம்ல, அந்த 6 இதில் எந்த பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சாலும் அது பெயரெச்சம்தான். தெரிநிலை காலத்தை காட்டுச்சுன்னா தெரிநிலை. படித்த மாணவன் பாஸ்ட் டென்ஸ், படிக்கின்ற மாணவன் ப்ரெசன்ட் டென்ஸ், படிக்கும் மாணவன் ஃபியூச்சர் டென்ஸ். காலம் காட்டுதா, அப்போ இதில் இருக்க எல்லாமே என்னென்னா
தெரிநிலை பெயரெச்சம். இத்தொடர்களில் படித்த, படிக்கின்ற, படிக்கும் என்னும் சொற்கள் பொருள் முடிவு பெறவில்லை. அவை முறையே முக்காலத்தையும் படித்தல் என்னும் செயலையும் உணர்த்தி நின்று மாணவன் என்னும் பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளன. மூணுமே வினைதான். மூணுக்குமே கடைசியில மாணவன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லோட தான் முடியுது. அதே இது பெயர் சொல். பெயர் எச்சம். இவ்வாறு காலத்தையும் செயலையும் உணர்த்தி நின்று செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 பொருட்பெயருள் ஒன்றினை கொண்டு முடியும். ஏதாவது ஒன்றை உணர்த்தினா கூட போதும். காலத்தை மட்டும்தான் காட்டுது அப்படின்னா அதுக்காக மட்டும் இல்லை, செய்பவனையோ காலமோ கருவி செயல் இந்த 6ல் எதை ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த வேர்டு இருந்தாலும் போதும். அது தெரிநிலை பெயரெச்சமோ வினையெச்சமோ. அதே இது குறிப்புனா காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சச்சொல் குறிப்பு பெயரெச்சம். உங்களுக்கே தெரியும், நல்ல, அழகிய, மெல்ல, மெதுவாக, ஓகேவா, அழகான, அந்த மாதிரி வர்றது எல்லாமே குறிப்பு. ஏன்னா காலம் காட்டாது. நல்ல, அழகிய என்னும் சொற்கள் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளன. காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாது, குறிப்பினால் மட்டும் உணர்த்துவதால் இது குறிப்பு பெயரெச்சம். ஜஸ்ட் ஒரு குறிப்பு தான் வருதே தவிர தெளிவாக வெளிப்படையாக அது காட்டலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினையால் அணையும் பெயர். இதான் லாஸ்ட் டாபிக்கு. வினையால் அணையும் பெயர்னா ஒரு இது எப்படி பிரிக்கலாம் பாருங்க. வினையால் அணையும் பெயர் இதவே கூட பிரித்து எழுதுகன்னு நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்குப்பா. அதனால இப்படி கூட கேட்டு வைக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம்? வினை கூட்டல் ஆள் கூட்டல் அணையும் கூட்டல் பெயர். இதுதான் வினையால் அணையும் பெயர். ஓகேவா? அப்போ ஒரு வினை சொல்லால், ஒரு வினைனாலே ஒரு செயல், வினை சொல்லால் அணையும், அணையும்னா அதோட சேரும் ஒரு பெயர் சொல். ஒரு வினையால அணையும்னா சேர்க்கப்படும், குறிக்கப்படும், சொல்லப்படும் ஒரு பெயரைத்தான் வினையால் அணையும் பெயர்னு சொல்கிறோம். அவங்க அதாவது அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஒரு ஏதோ ஒரு செயலை செஞ்சு அந்த செயலை வச்சே அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதை வச்சு அவரை மென்ஷன் பண்ணுறது, அதுதான் வினையால் அணையும் பெயர். அவங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், உங்களுக்கு தெளிவாக புரியும். வினையால் அணையும் பெயர் என்பது தமிழில் உள்ள ஒரு இலக்கண தொடர். வினைமுற்றுகள் பெயராக மாறி நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முற்று பெறுவது தான் வினையால் அணையும் பெயர் டெஃபினிஷன். அதாவது ஒரு தொழிலை, இந்த டெஃபினிஷனை விட இது உங்களுக்கு நல்லா புரியும். தொழிலை செய்பவருக்கு பெயராக வருவது. ஏதோ ஒரு தொழிலை செய்கிறாரு, அந்த தொழில் பெயரவே வச்சு அவரை வந்து நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் வினையால் அணையும் பெயர். அந்த காலத்தில் ஆசிரியர், மருத்துவர், மருத்துவம் பார்க்குறதுனால மருத்துவர், தச்சர், குயவர் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவர் குயவர்ன்றே ஒரு பேர் இருக்கா? அவங்க பேர் இல்லை. அவங்க வந்து தச்சு வேலை செய்கிறதுனால தச்சர், ஓகேவா? டெய்லரிங் பண்ணுறதுனால டெய்லர் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்கள வந்து அவங்களோட பேர், அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அதை சொல்லாமல் அவங்களோட தொழிலவோ செயலவோ வச்சு சொல்கிறது. அப்படின்னா அவங்க செய்கிற ரெகுலராக செய்கிற அவங்களோட வேலையை மட்டுமா அப்படின்னா அது மட்டும் வினையால் அணையும் பெயர் கிடையாது. அப்போதைக்கு அவங்க ஏதாவது செஞ்சுருப்பாங்க இல்லையா, ப்ரெசண்ட்டாக, ஓகேவா? திருடினவன், ஓடுனவன், அன்னைக்கு கீழே விழுந்தவன், அன்னைக்கு சத்தம் போட்டவன், அப்போதைக்கு அவங்க செஞ்ச ஒரு வினையை வச்சு கூட அவங்கள குறிப்பிடுவாங்க. அதுதான் வந்து ஒருத்தர் செஞ்ச தொழிலை செய்பவருக்கு பெயராக வச்சு சொல்கிறது. பாருங்க, எடுத்துக்காட்டு, வந்தான் என்பது ஒரு வினைமுற்று. இது தனி சென்டென்ஸ் பாருங்க. வந்தான், வந்தான்னா என்னது? வினைமுற்று. இப்போ தான் நம்ம படித்தோம். ஓகே, வந்தான் முடிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவ்வளோதான். இப்போது வந்தானை கண்டேன். இப்போ இந்த மூணுமே வினையால் அணையும் பெயர். எப்படின்றத பாருங்க. வந்தான்டா அது வினைமுற்று. வந்தானை கண்டேன் அப்படின்னா அன்னைக்கு வந்தான்ல அவனை பார்த்தேன். அப்போ அவன் வந்ததவே அவருக்கு பேராக்கிட்டாங்க, வந்தவன் அப்படின்னு. வந்தானுக்கு கொடு, வந்திருக்கவங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் நிறைய பேருக்கு நம்ம கெஸ்ட்டு வந்திருக்கும் போது நம்மளுக்கு வந்து கொடுத்தா
எனக்கு வேண்டாம், வந்திருக்கவங்களுக்கு கொடு. வந்திருக்கவங்கன்னா யாரு? அப்போ அங்கே வந்து உட்காந்துருக்கவங்க. ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி இவங்களுக்கு கொடு இவங்களுக்கு கொடுன்னா சொல்கிறோம் நம்ம? இல்லை, வந்தவங்களுக்கு கொடு. அப்போ வந்த அப்படிங்கிறத வெர்பவே அவங்களுக்கு பேராக்கி நம்ம சொல்லிடுறோம். வந்தானிடம் கோல் உள்ளது. வந்திருக்கான்ல, அவங்ககிட்ட கையில் குச்சி வச்சுருக்கான்ப்பா, கம்பு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ வந்தவங்ககிட்ட கம்பு இருக்குது பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி. அப்போ பேரை சொல்லாமல் அந்த இடத்துல அவங்களோட செயலை வச்சு அவங்கள டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் வந்து வினையால் அவரை அணையும் பெயர். அவங்க செஞ்ச வினையால் அவங்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறது, அதை வச்சே அவங்கள கூப்பிடுறது. இந்த வினையால் அணையும் பெயரில் 3 வகை இருக்குது. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வினையால் அணையும் பெயர்னா வந்தவர். ஓடி அப்படின்னா ஒரு வேர்ச்சொல். அதே இது ஓடியவர், ஓடியவன், ஓடியவள் அப்படின்னு சொன்னால் அது வினையால் அணையும் பெயர். ஓகேவா? பாட்டு, அன்னைக்கு ஒருத்தர் பாட்டு பாடினார் இல்லையா? அன்னைக்கு பாடினவர் இருக்கார்ல, அவர் ரொம்ப நல்லா பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அன்னைக்கு சமைச்சவர் ரொம்ப நல்லா சமைச்சாருப்பா. அவர் சமைச்சவர் தான் அவர் பேரேவா? கிடையாது. அவர் சமையல் பண்ணினார், அதை வச்சு சமைச்சவர் அப்படின்னு அவருக்கு பேர் வந்துடுது. சமைத்தவர் அப்படின்னு பேர் வந்துடுது. அதைத்தான் அவங்க வந்து வினையால் அணையும் பெயர்னு சொல்கிறாங்க. அவங்க செய்த வினையால் அவருக்கு ஒரு பெயர் அப்படி குறிப்பிடுறோம். ஏன்னா பேர் தெரியாததுனால. தெரிஞ்சாலும் தெரியாததுனாலையும் ஒரு சில இடங்களில் நம்ம இந்த மாதிரி பழக்கத்தில் பயன்படுத்துறது உண்டு. அதுக்கு பேர் தான் வினையால் அணையும் பெயர். இதில் 3 டைப் இருக்குது பாருங்கள். தெரிநிலை வினையால் அணையும் பெயர். காலம் காட்டும். திட்டியவனை அடித்தேன். என்னை யார் திட்டினாங்களோ அவங்கள தான்ப்பா நான் அடித்தேன். திட்டியவனை அடித்தேன். இறந்த காலம் காட்டுது. குறிப்பு வினையால் அணையும் பெயர்னா காலம் காட்டாது. உயர்ந்தவரை போற்றுவர். யாரெல்லாம் உயர்ந்தவங்களோ சான்றோரோ நல்லவங்களோ அவங்கள உலகம் போற்றும். அது இப்பையா முன்னாடியா இனிமேலா எதுவுமே சொல்லலை. எப்பயுமே உயர்ந்தவர். உயர்ந்தவர்னா யாரு? சான்றோர்கள். உயர்ந்தவர்னு ஒரு குரூப் இருக்காங்களா? இல்லை. உயர்ந்தவங்கன்னா நல்ல பண்பு உள்ளவங்க. அந்த பண்பால் அவங்களுக்கு உயர்ந்தவர்னு பேர் வந்தது. அடுத்து எதிர்மறை வினையால் அணையும் பெயர். எதிர்மறையான வார்த்தையால் அவங்களுக்கு பேர் வரும். ஓகேவா? அது கூட நம்ம சொல்லுவாங்க, அந்த சிரிக்காதவன் இருக்கான்லப்பா அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் உம்முன்னு இருக்கவங்கள அந்த சிரிக்காதவன் சொல்கிறான் அப்படின்வாங்க. அந்த அழுமூஞ்சி இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? அன்னைக்கு வராதவன் யாரோ அவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எங்கேயாவது. அப்போ அந்த வராதவங்க அப்படி எதிர்மறையான வார்த்தைகளால் அவங்கள குறிப்பிடுறது. வந்தவங்கன்றது பாசிட்டிவ், வராதவங்க. ஓகேவா? அது மாதிரி அன்னைக்கு எல்லாரும் காசு கொடுத்தோம். காசு கொடுக்காதவங்க எல்லாம் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? கூட்டத்துக்கு வராதவங்களா கூட்டிகிட்டு வா அப்படின்வாங்க. இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளால் ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம சொன்னால் அது எதிர்மறை வினையால் அணையும் பெயர். செல்லாதவனுக்கு செல்வாக்கில்லை. இதான் அது செல்லாதவன். ஓகேவா? செல்லாதவனுக்கு செல்வாக்கில்லை அப்படிங்கிறத இல்லாத அப்படின்னு ஆப்போசிட் பெயரால் அவங்கள வந்து மென்ஷன் பண்ணுறதுனால எதிர்மறை வினையால் அணையும் பெயர். இப்போது ஒரு வேர்ச்சொல்லுக்கு இவ்வளோ தெரியணுமா அப்படின்னா தெரிஞ்சாதான் எக்ஸாமில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக உங்களால் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து எப்படினாலும் இந்த வினைமுற்று வினையால் அணையும் பெயர் எல்லாமே நீங்கள் நம்ம கிராமரில் படித்து தான் ஆகணும். அதுவும் ஒரு ஹெட்டிங்கில் இருக்குது. என்னென்னா நீங்கள் இப்பயே தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நிறைய கூடுதல் வேர் சொற்கள் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ஒரு சில இதெல்லாம் வந்தால் எப்படி அதுக்கு வந்து வேர்ச்சொல் இருக்கலாம். இதை நீங்கள் ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்ட்லேருந்து வேர்ச்சொல்லை பிரித்து எழுதுகிற ஐடியா கிடச்சிரும். இந்த இதில் இருக்கிறத பார்த்தாலே போதும். இதே தான் கேட்பாங்கன்னு நான் சொல்ல வரல. இதை பார்த்தாலே உங்களுக்கு எந்த வேர்டு கொடுத்தாலும் அதில் இருக்க வேர்ச்சொல்லை பிரித்து எழுதுகிற கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி வந்துடும். பாருங்கள், ஒரு 4-5 மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது சொல், இது வந்து வேர்ச்சொல். அகழ்ந்தான். அகழ்ந்தான் அப்படின்னா இந்த அகழ்ந்து எடுக்கிறாங்கல்ல அது. இப்போ இதில் அடிச்சொல் எப்படி இருக்கும்? அகல் அப்படிங்கிறது தான் அடிச்சொல். ஓகேவா? அடிச்சொல் அதிலே இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வார்த்தை இல்லை 3 வார்த்தை அப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. வார்த்தைகளை மாற்ற வேண்டியது வரும். அகன்று அப்படின்னா என்னன்னு பாருங்கள். அதுலேயும் இந்த அகல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். உங்களுக்கு ஆப்ஷனில் அகல் 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 இப்படி கொடுத்துருவாங்க. அப்போ கூட தெரியணும் உங்களுக்கு எந்த லா அதில் வரும் அப்படின்னு. ஏன்னா அகலமான அப்படிங்கிறது அகலம்
அப்படிங்கிற வேர்டில் இருந்து தான் அகன்றுன்றது வந்திருக்கு. அப்போ அடிச்சொல் அகல் அப்படிதான் இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த இல்லு தான் இருக்க சான்சஸ் இருக்குது. அடுத்தது அடைந்தோம் அப்படின்னா அடை, அவ்வளோதான். அணிந்தான் அணி, அறிந்து அரி. இப்போ நீங்கள் அதை பிரிக்கும் போதே உங்களால் கண்டுபிடிக்கலாம். அகல், அடை, அணி, அரி, அருமை, அரி, படி, அலறு, இதெல்லாமே பாருங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரியே இருக்கும், கட்டளை சொல் மாதிரியே. இந்த மாதிரி ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்கள். அரியது அப்படின்னா அருமை. இது வந்து ஒரு கட்டளை சொல் கிடையாது, கொஞ்சம் மாறி வரும், அருமை. இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் தனியாக பிரித்து நீங்கள் உங்கள் இதுலேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்பப்போ ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம். இப்போ ஈந்தது அப்படின்னு வந்தால் வெறும் ஈ மட்டும்தான் அடிச்சொல். அதே இது ஈன்றால் அப்படின்னா ஈன்றுன்றது வந்து அடிச்சொல். நீங்கள் அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஈந்தது அப்படின்னா ஈதல், ஒருத்தருக்கு கொடுத்தல், ஓகேவா, கொடுத்தது. அதில் ஈ அப்படின்றதே வேர்ச்சொல் தான். ஈன்றதுக்கே மீனிங் இருக்குது. ஈனா என்னது, கொடு. ஆனால் ஈன்றால் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஈன்றால வெறும் ஈன்னு சொல்லுவோமா? ஈன்று எடுக்கிறது வேற, ஓகேவா. ஒரு குழந்தையை கன்று ஈன்றது அப்படின்னு சொல்கிறோம், அப்போ பெற்றது. அப்போ ஈன்றுன்னு வந்தால் தான் அந்த இடத்துல அந்த மீனிங் வருது. வெறும் ஈ அப்படின்னா ஈன்றதுக்கான மீனிங் வரல. அப்போ அதை ஈன்றுன்னு பிரிக்கணும். உண்பார்னா ஒன்று, உண். உழுதான் உழு. உணவு, உணவே அடி, அவ்வளோதான். உணவுன்றதே பேசிக்னு நினச்சிடாதீங்க. உண் அப்படிங்கிறது தான். ஏன்னா சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு ஆர்டர் மாதிரி வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்கள் வேர்ச்சொல். இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க. நோட் பண்ணாமல் நம்ம விடுறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம். இப்போது கடைசி இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வேர்ச்சொல்லை வந்து எப்படி வினை முற்றா, வினை எச்சமா, பெயரெச்சமா, தொழிற்பெயராக மாற்றுறது அப்படிங்கிறது. பாருங்கள், ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க, அதை வினைமுற்றா மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை வினை எச்சமா, பெயர், இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். அதனால் இதை நான் ஒரு காலமாக கொடுத்துருக்கேன். மொத்தமாக ஒரு 6-7 இது இருக்குது. இதை நீங்கள் பேட்டர்ன் பார்த்தாலே புரிஞ்சுக்குவீங்க. வா அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல், இதை வினைமுற்றில் எப்படி வரும்? வந்தான், வருகிறான், வருவான், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் வினைமுற்று, ஒரு வினை முடிஞ்சிருக்கு, அதனால் இது வினைமுற்று. அதே இது வினை எச்சம்னா வந்து, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். ஏன்னா வந்து சொன்னான், வந்து கூறினான், வந்து கொடுத்தான். அப்போ ஒரு வினைச்சொல் வர்ற மாதிரி இதை மாற்றிட்டேன், வந்து அப்படின்னு. பெயரெச்சம்னா வந்த, வந்த பையன், வந்த மாணவன், பெயரெச்சமாக மாற்றுறது. நீங்கள் அப்படி சொல்லி பார்த்து படிங்க, ஈஸியாக அவங்களுக்கு வந்துடும். இப்போ தொழில் பெயர்ன்றது நம்மளோட சிலபஸில் கொடுக்கல, பட் இருந்தாலும் இதே தொழில் பெயராக மாறினா எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் அதுவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதோட சேர்ந்தது தான் அதுவும். தல் விகுதி போட்டாலே மோஸ்ட்லி அது தொழில் பெயர் ஆயிரும். ஒரு சிலதுக்கு மட்டும் நார்மல் வேர்டாக வரும். வருதல், வருகை, வரவு, வரல் எல்லாமே தொழில் பெயர் தான். அடுத்து வினையால் அணையும் பெயர். வா அப்படிங்கிறத வினையால் அணையும் பெயரை என்ன செய்யலாம்? வந்தவர், வாண்டே வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. வாருங்கள் அப்படின்றதே வரும்னு நினைக்கக்கூடாது. வா அப்படிங்கிறதுக்கு குறில் அப்படி தான் வரும். வந்தவர், வருகிறவர், வருபவர். அடுத்து பாருங்க, செல் வினைமுட்டு. சென்றான், வினை எச்சம் சென்று, பெயர் எச்சம் சென்ற, தொழில் பெயர் செலல், செல்லுதல், செல்கை, செலவு, செல்லல், இது எல்லாமே தொழில் பெயர் தான். வினையால் அணையும் பெயர்னா செல்லுக்கு சென்றவர், இதுதான் வினையால் அணையும் பெயர். இது மாதிரி கூறு, ஓடு, பாடு, எழுது, எழு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போனாலும் கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறோம் ஈஸியாக. இது மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் இந்த பேட்டர்ன் பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஒரு தடவை நீங்களேவும் சொல்லி பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு தெரியுதா, இதை கன்வெர்ட் பண்ண தெரியுதா அப்படின்னு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்வு நோக்கில். எல்லா பிடிஎஃப்லேயுமே கடைசியில் நாங்கள் எக்ஸாமில் இது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த வரிசையில் பாருங்கள், எக்ஸாமில் இந்த இதை இப்படி வேர் சொல்லலாம் படிச்சுட்டு போயிடுறோம். இது எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்.
படி என்னும் சொல்லில் தொழில் பெயரை கண்டுபிடி. தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. படித்து. படித்துன்றது என்னது? படித்து வந்தான், படித்து எழுதினான். அப்போ இது வினை எச்சம். படித்த பையன். பையன்றது பெயர் சொல். அப்போ பெயர் எச்சம். படித்தவன். படி அப்படிங்கிற ஒரு வினையால் ஒருத்தரை சொல்கிறதுனால இது வினையால் அணையும் பெயர். அப்போ தொழில் பெயர் என்ன அப்படின்னா ஆன்சர் டி தான் தொழில் பெயர். படித்தல் அப்படின்றது தான் தொழில் பெயர். அடுத்தது பாருங்க, கல் என்னும் வேர் சொல்லை வினையால் அணையும் பெயராக்கி எழுதுக. கல் அப்படின்றதுக்கு கல்லுன்னா படிக்கிறது, லேர்ன் அப்படின்னு அர்த்தம். அப்போ கற்று, கற்றார், கற்று அப்படின்றது என்னது? வினையெச்சம். ஓகேவா? கற்றார் அப்படிங்கிறது வினை முற்று, முடிஞ்சிருச்சு. கற்ற அப்படிங்கிறது பெயர் எச்சம். கற்றவன் அப்படிங்கிறது தான் இதில் ஆன்சரு. கற்றவன். கற்றவன்றது தான் ஆன்சர். கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வருகின்றனன் என்ற சொல்லின் வேர் சொல்லை காண்க. வருகின்றனன். வருகின்றனன் அப்படின்னா என்ன? வா அப்படிங்கிறது தான் வேர் சொல். அப்படி தானே சொன்னேன். வா அப்படிங்கிறது வேர் சொல்லாக இருந்தாலும் சென்டென்ஸில் வரும்போது இது குறிலாக வரும். அப்போ இந்த வந்தன்றது என்னது? பெயர் எச்சம். வரும் அப்படின்றது வினைமுற்று. வந்து அப்படிங்கிறது வினை எச்சம். வந்து கூறினான், வந்த பையன். ஓகே. அடுத்தது கான் என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க. ஒன்று வேர் சொல்லு, ஒரு வேர்டை கொடுத்து அதில் இருக்க வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை வேர் சொல்லை கொடுத்து அதை வேற ஒரு இதாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்படி தான் வரும் கொஷின். வினை முற்றுனா என்னது? கண்டால். இந்த இடத்துல என்ன வரும்னா ஆப்ஷன் கண்டவன். ஓகேவா? கண்டால் தான் ஆன்சரு. கண்ட அப்படிங்கிறது பெயர் எச்சம். கண்டு அப்படிங்கிறது வினையெச்சம். கண்டவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். கண்டால் அப்படிங்கிறது தான் வினை முற்று. இதுதான் ஆன்சர். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் சொல்லை தொழில் பெயராக்க மாற்று. அதாவது கொடுத்துருக்க வேர் சொல்ல தொழில் பெயராக மாற்ற சொல்கிறாங்க. அந்த வேர் சொல் என்ன அப்படின்னா வை. வைங்கிற வேர் சொல்லுக்கு தொழில் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. வைத்தல். வைத்தல்ன்றதான் ஆன்சர். தொழில் பெயர். வைப்பால். வைப்பால் அப்படின்னு பார்த்தா கிடையாது. வைத்தார்னா கிடையாது. வைக்கிறாள்னா கிடையாது. அதெல்லாமே வினையால் அணையும் பெயர்கள். ஓகேவா? வைப்பவர், வைத்தார், அந்த மாதிரி. அது கூட வைத்தவர், வைப்பவர்னு வந்தாதான். வைத்தார்னா இதெல்லாம் வினை முற்றாகி போயிடும். வைக்கிறாள்னாலும் வினை முற்று, வைப்பால்னாலும் வினை முற்றாயிரும். ஓகேவா? வைப்பவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயராகும். இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிறது தொழில் பெயர். அப்போ வைத்தல் தான் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுதுப்பா. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வரப்போகிறோம். சேனலை புதுசாக பார்க்குறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஜிகேவும் சரி, மேக்ஸ், தமிழ் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்கும் ஃபேஸ்புக்கோட லிங்க்கும் மேலே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப